விஷயம் பெற்றிருந்தால் சொல்லுங்க ஐயா. இப்ப வேலை நாட்டிலே ஆகாயத்திலிருந்தவர்கள் யாரும் 5 பேர் வந்திருக்காங்களா? அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க வந்து நேரத்துல நிறைய சேர்த்து வைங்க. ஆமா, அப்படிப்பட்ட நாளா இருக்கு. அதுல நான் சொன்னேன், அங்கிருந்து ஒருத்தன் அந்த 5 பேர்ல ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கீர்த்திகா மாட்டானா, கீர்த்திகா மாட்டானா. பாண்டவர்கள் மற்ற தேசத்தில் தான் இருப்பார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அது எப்படி என்றால் எப்படி அதாவது யார் ஒரு அதை இடும்பன் பக்காசுரன் மணிமாறன் கீச்சகன் துரியோதனன் பீமன் ஆகிய 8 பேரு 7 பேர் சமபலம் படைத்தவர்கள். யார் முதலில் ஒருவர் கொல்லுகிறாரோ அவர்தான் மற்றவரை கொல்லுவார் என்கின்ற வரம் இருக்கின்றபடியா அதாவது மச்ச தேசத்தில் கீச்சையன் மாண்டு விட்டான் என்றால் அதாவது பீமனால் தான் கீச்சையன் மாண்டிருக்க வேண்டும். ஆமாங்க. அப்ப பாண்டவர்கள் மத்திய தேசத்தில் தான் இருப்பார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. மறந்து விட்டானா? அதாவது பாண்டவர்கள் மத்திய தேசத்தில் தான் இருப்பார்கள் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அதனால் நீ என்ன பண்ற? மத்திய தேசம் சென்று விழாவுடைய பசுமந்தைகளை தென் திசை சென்று பசுமந்தைகளை சாய்த்தால் அப்பொழுது பாண்டவர்கள் அங்கிருந்தால் வெளிப்படுவார். இப்பொழுதே சென்று விழான தேசத்தில் மடக்க போகிறேன். அப்படி வெளிப்பட்டார்களா? அதாவது நீ அவர்களை கொன்று எனக்கு வெற்றி தந்தீனா, அதாவது நாட்டுல பாதி வீட்டுல பாதி நகரத்துல பாதி அதுல பாதி இதுல பாதி பாதி அப்படியா தருகிறேன். நீயும் ஆகுமந்தையில வடக்க போகிறேன் என்று சொல்கிறாய். அப்போது விளாடன் வந்து ஒன்னு எதிர்ப்பான். அங்க விளாடன் இருப்பாடு. நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவீங்க? அங்க பாண்டவர் வந்தா என்ன பண்ணுவேன்? அதனால அவனை நான் கொல்லுவேன். அதனால நீ என்ன செய்வேணும்?
அந்தங்காவு மதகளை மடக்கி பாண்டவரை நான் பார்த்து வருவேன். அப்படியே வெற்றியோடு சென்று வா. அப்படி பாண்டவர் வந்தால் உன்னை எதிர்த்தால் என்ன சொல்லுவேன்? என்ன செய்ய வேண்டும்? அதனால நீ மனதிலே எந்த வருத்தம் தேவை கிடையாது. அரசே ஆமா விடையளித்தால் இப்பொழுது சொல்கிறேன். சென்று பாண்டவர்களை கொன்று ஜெயம் பெற்று வருவாய். அப்படியானால் பசுமந்தைகளை விடாமல் சாக்கி வந்தாதான் பாண்டவர்கள் வெளிப்படுவார்கள். என்னுடைய பசு மதங்களை நான் சாச்சாயானால் பாண்டவர் வெளிப்படுத்தினேன் என்றால் நாட்டில பாதி வீட்டில பாதி பூச்சக்கர குடையிலே பாதி எல்லாத்திலும் பாதி பாதி அத்தனையும் தருகிறேன் என்று சொல்கிறேன். பெரிய எனக்கு சமமான பணக்காரன் இப்போது விடையளித்தால் சொல்கிறேன். சென்று வாரு. இப்ப இது அரசனுடைய வார்த்தை பிரகாரம் செங்கப்பள்ளிகை செயல்படுத்தி விட்டால் என்னுடைய ஆவு மந்தைகளை எல்லாம் ஒன்னூடாத ஓட்டிட்டு வரணும். தெரிஞ்ச அதனால எப்படி போறேன்? எப்படி கட்டுச்சோத்து மூட்டையில எரி வச்சு கட்டின கதைங்க நல்லா கூடவே மனார் இப்ப நான் போயிட்டு எங்க போறீங்க? எங்க போறீங்க? விளையாட தேசம் சென்று அதாவது என்னுடைய நாடா இருக்கும் விட்டு விட்டு ஓடி வந்தாரு. பஞ்சவர வெளிப்படுத்தினேன் என்றால் நாட்டுல பாதி வீட்டுல பாதி பூச்சக்கர கொடையிலே பாதி பாதி குடும் பாதி பாதி. அதனாலே அவர் வார்த்தையை சிறமேற்கொண்டு செல்கிறேன். எங்க இப்ப சண்டைக்கு போறீங்க? இப்ப ஆமா ஆமா மகாராஜ் நான் என்ன சொல்றேன், சண்டைக்கு போனவனும் வண்டிக்கு போனவனும் வீட்டுக்கு திரும்ப தான் நில வரும். ஆமா அதனால உங்க பொண்ணடிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம். நீங்க அதாவது வண்டிக்கே போன வரைக்கும் போன வீடு வந்து நிலவரம். ஆமா மனைவியா என் கபடியான அன்னமனத்தில தெரிவித்து அவள் கைத்தாமரம் பெற்று போனால் ஜெயமாகிவிடும் விட்டுறீங்க அப்படின்னு சொல்றேன். உன்னுடைய வார்த்தை பிரகாரம் நீ அதிவேகமாக சென்று என்னுடைய மனைவி மேகலாவதி இருந்தால் சீக்கிரம் கொண்டு போகும். இப்படியே திருக்கத்த மகாராஜன் மனைவி விளங்கும்படிய மேகலாவதி அழைக்க மேகலாவதி தற்பார்